உங்களை மாதிரி எல்லாத்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான். ஒரு ஃபிலிம் டைரக்டராக ஆகணும் அப்படின்னு நான் என்றைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்ல. அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் நான் உட்காருவேனா அப்படிங்கிறதுமே நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அது இல்லாமல் எத்தனையோ லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட், என்னோட எல்லா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கும். அண்ட் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு பேய் கொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை ஒர்க்கும் நம்ம பண்ண முடியுமா, பண்ணிடுவோமா, அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளால் இதுவும் முடிஞ்சிருச்சு, ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் படித்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன். அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள பொறுத்ததை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க மக்கள், அவங்களோட எல்லா சப்போர்ட், மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த படத்தை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த படத்து மூலயமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சாதாரணமாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா? எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நான் இந்த படத்தை இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம ஏன் தனியாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ஸ்னால், அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் போது, அது பழகும் போது, நம்ம அது உள்வாங்கி நம்மளோட டெடிக்கேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? அந்த விதத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் பண்ணும்போதே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆச்சு. அப்பாடா நம்மளாலே முடியுதுடா சாமி, சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஓகே நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பார்க்கலாம், ஓகே ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பயிற்சி பண்ணுறது, செய்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நானே செக் பண்ணிக்குவேன், என்ன நானே கரெக்ட் பண்ணுறது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி இந்த ஆக்டிங் இதெல்லாம் இது பண்ணினேன். நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லைங்க. எனக்கு ஆக்டிங் எல்லாம் தெரியாது. எனக்கு இயல்பாக நான் எப்படி பேசுகிறேனோ, இப்போ உங்கள் முன்னாடி எப்படி பேசணும் அப்படி தான் படத்துலையும் பேசி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும், இந்த ஆங்கிளில் பார்க்கணும், இந்த டிகிரியில் பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்மளோட உணர்வுகளை நம்ம கதை மூலியமாக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இந்த டயலாக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா. ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், நிறைய இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆயிடுவேன். அப்போ என்ன இதை எப்படி கற்றுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய கூகுள் சர்ச் பண்ணுறது, யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஸோ இது நாம் அடித்து சொல்லுவேன், சாதாரணமாக இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மக்கள் இதை பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம மனக்கண்ணில் ஒரு படம் ஃபஸ்ட்டு தெரியுது, அதுதான் ஸ்டோரி. அது ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளார ஒரு விஷன் இருக்கும், ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கட்டும். அப்போ அந்த மனக்கண்ணில் இருக்க படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம்.
ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எத்தனை பேர்த்தோட உழைப்பு, அந்த எத்தனை பேர் அது வாழ்வாதாரமாக இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது, எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேற்றுது, ஃபைனான்ஷியலாகவும் சரி, நம்மளோட ஒரு மைண்ட் பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி. ஸோ இந்த சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்துப்போன ஒரு விஷயம். நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலேருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. எங்கே போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், எங்கே போனாலும் ஒரு மிமிஸு, ஒரு காமெடி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே. அப்போ சினிமா வேறு, நாம் வேறு இல்லை. அதனால் இது ஆக்டிங் போய் படிச்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி பேசுகிறேன், அப்படி நம்ம உணர்வுகள், நம்ம சிரிக்கிறோம், அழுவுறோம் இல்லைங்களா, நம்மளோட சென்டிமெண்ட்ஸு, நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம சொல்கிறோம், லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்கிறோம், அதை அப்படியே நம்ம படமாக்குவோம், நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம். மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படி நான் நம்பி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன். எந்த ஸ்கூலுக்கு நான் போகலை, காலேஜுக்கு போகலை, ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு சொல்கிறேன். நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி எங்கேயும் நான் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இந்த விஷயத்துலையும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை, 24 கிராஃப்ட்டுக்கும் வந்து ஒரே பர்சன் போய் சங்கத்தில் வந்து மெம்பராக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில், இப்போ ஒரு டைரக்டராக இருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசராக இருப்பாங்க, ஒரு கார்டு எடுப்பாங்க. பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அத்தனைக்கும் நம்ம கார்டு எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் கிராசிங் 24. அந்த 31 டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா we cannot go in that way. That is what I feel. ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி. அதுவும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும், அது வந்து ஒரு காமெடி மூலயமா சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டதான். இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் போட்டது ரொம்ப அருமையாக நடித்து கொடுத்தாங்க. ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையாக பண்ணாங்க. சாந்தி ஆனந்தராஜெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து டயலாக்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தா காமெடி தான் இதில் நிறைய நான் கேட்சப் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் யூனோ 2 கண்கள் மாதிரி. ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்ததுன்னா அது யூனோ ஹிட் ஆகாது. ஸோ அதுதான் நான் நம்பினேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக தான் போகும். நம்ம ஒரு செட்டுக்கு போகிறோம், போர் அடிக்குது, என்ன கொஞ்சம் டைமு ட்ராக் ஆகுது, அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே சிரித்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும். இப்போ தீபா சங்கர் மேடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன். அவங்க அதை படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்தோன்னே உஃப் அப்படின்னாங்க. ஏங்கா என்னாச்சு அப்படின்னேன். ஐயோ பாப்பா, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டையில் ஏறல, எனக்கு இந்த ஸ்லாங்கெல்லாம் என்னால் பேசவே முடியாது, நான் என் போக்கில் பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா இங்கே இருக்க ஸ்டோரி நீங்கள் மாற்றாதீங்க, நீங்கள் ஸ்லாங்கு நீங்கள் உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்க நினைக்கிறேன்னா ஐ டோன்ட் நோ ப்ராப்பர்லி. ஸோ அவங்களோட ஸ்லாங்கில் நீங்கள் பேசுகிறனா பேசிக்கோங்க, பட் ஸ்டோரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லை நீ என்ன சொல்ல வரையே நான் அப்படியே சொல்லிவிடுவேன், பட் என் போக்கில் என்ன பேச விடுனாங்க. ஓகேக்கா அப்படின்ட்டு அடித்து தள்ளிட்டாங்க. நான் ஒன்று சொன்னால் அவங்க 10 சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிப்பாங்க. அவங்க சாதாரணமாக பேசுகிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு யதார்த்தமாக சிரிப்பாக இருக்கும். அப்போது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமாக பேசும்போதே பார்த்திங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஷூட்டில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய டைரக்ஷனில் நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அந்த ஒரு கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. என்னோடய கேமரா எப்போவுமே ஆனில் இருக்கும். சப்போஸ் நான் கேமராமேன் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை கேமரா ஒர்க்கு நானே பண்ணாலும் சரி, ஓகேவா, அவங்கள 10 விதமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி தான் வேணும்னு சில இது இருக்கும், ஒரு கோட்பாடும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சில பிளேசஸில் வி கேன் காம்ப்ரமைஸ் வித் த யூனோ ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆன் ஸ்லாங்ஸ் அண்ட் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் உங்கள் போக்கில் பண்ணுங்கள் அப்படின்னு விட்டுடுறது. அப்போ அந்த கேமரா ஆன்லேயே இருக்கும். அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறதை விட
அப்புறம் கேமரா ஆனில் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை ஆஃபில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். 3rd 4th டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயல்பாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படி தான் ஷூட்லாம் போச்சு. ஸோ எங்களுக்குள்ளார ஷூட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஷூட்டில் நடித்தவங்களாம் கூட இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கு. ஸோ அவங்களெலாம் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை. வி வேர் லைக் ரியலி குட் யூனிட். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் தே கேன் ஓப்பன்லி கம் அண்ட் டெல் மீ. நானும் அவங்கக்கிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருப்பேன். நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு சிட் ஹேவ் ஃபுட் டுகெதர். அது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காமெடி தவிர்த்து மெசேஜ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் சொன்னேனே முன்னாடியே. தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அந்த வாய்ப்பு வந்து உங்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், மற்ற டிமாண்ட்ஸ், மற்ற பணமோ ஓகேங்களா அதை வச்சு இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கருத்து. ஏன்னா நம்ம எல்லாராலையுமே ஏன் சாதிக்க முடியாமல் போகுது? பிகாஸ் பீப்புள் ஆர் டிமாண்டிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில பேர் பணம் கேட்குறாங்க, அவங்க கேட்குற பணத்தை நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீ ஹீரோ இல்லை. ஃபீமேலாக அதுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிமாண்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போல்லாம் மேலுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு போயிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி நம்மளோட பேஷன், நம்மளோட ஆசை, நம்மளோட கனவு அதை நம்ம சாதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான ஒரு மனநிலை, நம்மளுக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை, இதெல்லாம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம இப்போ செய்யாட்டி எப்போ செய்யறது? எத்தனையோ பேர்த்துக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கடவுள் கொடுக்கலையே. கை ஊனமாக இருக்குது, கால் ஊனமாக இருக்குது, கண் இல்லை. அப்படி இருக்கவங்க கிட்ட கூட போய் பாருங்கள், எவ்வளோ மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கூட அவங்க அதை விட்டு கொடுக்காம எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு விடாமல் ஏதோ ஒன்று பண்ணணும், செய்யணும்னு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ கடவுள் நம்மளை இவ்வளோ நல்லா வச்சுருக்காரே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்கும் டிமாண்டிங் எதுக்கு போடணும்? இங்கே நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை, கனவுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு தீர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு கனவு காணும் ஒரு பையாக தான் இங்கே வந்திருக்கோம். அந்த பையை நிரப்பிக்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணுங்கிறது தானே ஒரு கான்செப்ட். அப்போ இன்னொருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, டிமாண்ட் போடுறது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு திறமை, ஒரு தகுதி அது இருக்கா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும், எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் அவங்களோட படிப்பு பார்க்குறாங்க, ஓகேவா? அவங்களோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது. ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி வரணும். இப்போது அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கா, அவங்க இங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா, அங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா, நீ பெண்ணுங்கிறதுனால இதை பண்ணு, நீ ஆணுங்கிறதுனால இதை பண்ணுங்கிற அந்த ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க, அதை வச்சு தான் அப்ளை பண்ணுறீங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸில், ஐடி சர்வீஸில், ஐடி பீப்புள், இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம படிப்பு வச்சு நம்மளுக்குன்னு ஒரு திறமை தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பாடுபட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெர் இஸ் நோ ஸ்டேபிள். கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். லக்கு இல்லை டிமாண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லு, இன்னும் பணம் கேட்டால் ஓகே சொல்லு, இல்லை வேறு விதமாக கேட்டாலும் ஓகே சொல்லு, அப்போ தான் அந்த மாதிரி சில இது இல்லைன்னா சில இடத்துல லக்கு இருந்தால் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கா, திறமை இருக்கா, ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கூட கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எல்லாம் பெரியவங்கெல்லாம் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ஆசையை தான் நம்ம சொல்ல முடியும். பேய் கொட்டு, இப்போ பேய் கொட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஹாரர்.
நம்ம படத்துலேயே வந்து 2 ஜோனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து காமெடி, ஒன்று வந்து ஹாரர். ஸோ ஏன் இது 2 வச்சேன் அப்படின்னா, இது 2க்குமே நல்ல மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மைண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். யார் வந்து ஓப்பன் டாக்காக என்கிட்ட இது இருக்குது, நான் இது இருக்குது, நான் இப்படி, நான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்மளுக்கு பேசணும்னு தோணாது. பட் if they have some barrier, if they have something which they hide, அப்போ நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி நம்ம இன்னும் படிக்கணும். அப்போது அதே கான்செப்ட் தான் ஹாரர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும், இப்போ வந்து ஃபைட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா பெண்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க. கிரிக்கெட் பார்க்குற அளவு கிரிக்கெட் வந்து ஜென்ஸ் பார்க்குற அளவுக்கு லேடிஸ் பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பீப்புள் இருக்காங்க. பட் ஹாரருக்கு இட்ஸ் அ கேட்டகரி ஃபார் ஆல் பீப்புள். எல்லாருக்குமே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. பிகாஸ் தெர் இஸ் அ சஸ்பென்ஸ். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பேய்க்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, செத்து போயிருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன காரணம்? ஸோ அதனால் அந்த பேய் கொட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க there is always attraction for comedy also. காமெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்றியமையாத நம்மளோட ஒரு எமோஷன். நம்ம எத்தனையோ எமோஷன், நம்மக்கிட்ட 9 எமோஷன்ஸ் இருக்குது. நவரசங்கள் நிறைந்தது தான் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காமெடி தான் ஹையஸ்ட் வைப்ரேஷன். காமெடி வந்து சிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தா நோய் கூட குணமாகும். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே தேட்டருக்கு வரோம். அழுவுன்னு யாரும் தேட்டருக்கு வரலையே. என்டர்டெயின்மெண்ட் வேணும் தேட்டருக்கு வரும். ஸோ அந்த காமெடி கொடுக்கணும். ஸோ காமெடி இஸ் ஆல்சோ ஏ அட்ராக்ஷன் ஃபார் சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இட்ஸ் அ கிரேட் அட்ராக்ஷன். அதனால் காமெடி. அப்போ கொட்டுதுங்கிறது இட்ஸ் ஏன்னா காமெடி வேர்டு. ஸோ அதை நம்ம கொட்டுது, இவன் என்னை கொட்டிட்டா, இவன் என்னை அடிச்சிட்டான்னா நம்மளுக்கு சிரிப்பு, கொட்டிட்டான்னா கண்டிப்பாக சிரிப்பு வரும்ல. ஸோ இன் தட் வே ஐ ஃபிக்ஸ்ட் அப் தீஸ் 2 வேர்ட்ஸ் லைக் பேய், கொட்டு. ஏன்னா இந்த படத்தில் வந்து காமெடி எப்படின்னா இந்த பேய் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும், தப்பு செய்கிறவங்கள கொட்டுற மாதிரி வரும். ஆனால் இது ஒரு காமெடியான வேலை சொல்லியிருக்கேன். நான் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேய் கொட்டுதுன்னு. ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடினா அந்த பேய் கொட்டும். அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தீபா சங்கர் அக்கா அவங்க வருவாங்க, அவங்க அந்த பாட்டு வந்து பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். இந்த 2 ரோல் சொன்னேன் இல்லையா, அதில் ப்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு இருப்பாள், இன்னொன்று வந்து மியூசிஷியனாக ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த ப்ரெஸ்ஸு பொண்ணு தான் இதை வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிற மாதிரி வருவாள். அந்த பொண்ணு இந்த பாட்டு பாடினா அவளுக்கும் கொட்டு விழும். கடைசியில் எல்லாரும் இந்த பாட்டு பாடினா கொட்டு விழுதுன்னு சொல்கிறாங்களே, கடைசியில் எல்லா நியூஸில் எல்லாத்துக்குமே போய்டும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொட்டு விழுது அந்த பாட்டு பாடினா. அதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, இப்படி என்ன அதுக்குள்ளார ஒரு புது விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி. இப்போது அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, ஏன் கொட்டு விழுது? அப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். சரி இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். பாட்டு பாடினா எங்கே போய் ஒரு கொட்டு விழுமா? அது பேய் வந்து கொட்டுமா? வை? ஸோ அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி வரும்போது ஒரு சஸ்பென்ஸ், இதில் ஒரு சஸ்பென்ஸு. அப்போ நம்ம அங்கே அந்த இது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இது காமெடி வச்சு தான் நம்ம பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அதை க்ரியேஷன் பண்ணும்போது அதே ஃபீல் தான் மக்களுக்கு வரும். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அதுதான் அடுத்தவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க. இது பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஷூட் எடுக்கும்போது நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், என்ஜாய் பண்ணுறது ஜஸ்ட் எல்லோரும் பார்ட்டி வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது சாப்பிட்றது அப்படி இல்லை. அந்த ஷூட்டில் அந்த எடுக்கும் போது அந்த பரிமாணத்தை நாங்கள் ஒரு பேப்பரில் இருக்க பரிமாணத்தை நாங்கள் வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வர்றது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த இதில் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு வருங்கிறது என்னோட நம்பிக்கை. பார்க்கலாம்.